அம்மா காலை வணக்கம். காலை வணக்கம் தங்கம். மணி வந்து 3:45 ஆயிடுச்சு. போய் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. அம்மா வந்து வாங்க வெளியில் வாங்க. பிரசாதத்துக்கு வந்து சுண்டல் வேக வச்சுட்டு அதையும் பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், எல்லாம் வாசல்லாம் தெளித்து சூப்பராக பண்ணிட்டேன். கோலம் போட்டுட்டு அப்படியே நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் குளிச்சுட்டு வாங்க என்ன. இப்போ வாங்க கோலம் போட்டுடலாம். இங்கே எப்போயுமே வந்து அம்மா தாமரைப்பூ தான் போடுவேன். தாமரைப்பூ போட்டுடலாம். எல்லாருமே கேட்குறாங்க, அக்கா காலையில் இருந்து ரொட்டீன் வீடியோ போடுங்கக்கா அப்படின்ட்டு. அவ்வளோதான். சீக்கிரம் கோலம் போட்டு விட்டோம்னா கலர் வேறு கொடுக்கணுமா? அது கோலம் போடுறீங்களா நீங்கள்? ஏன் நேரம் அம்மா ஊசி போடுறேன்னு எதுவும் கோவமா? என்ன கோவம்? தூக்கமாக வருதா? கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் எப்பயும் போல் நீ பாட்டு தூங்கலாம். எப்பயுமே பொம்பளை பிள்ளைங்க எந்திரிச்சிடணும் பாப்பா. தூக்கம் வருது. தூக்கம் வரக்கூடாது. தாமரைப்பூ போட்டு கீழே கோலம் போடலாம். நல்லா இருக்கா? அவ்வளோதான். இங்கே ஒரு கோலம், அப்புறம் துளசி மரத்துக்கிட்ட ஒரு கோலம் போட்டுடலாமா? என்ன கோலம் போட? நமக்கு வர்ற டிசைனை போட்டு விட வேண்டியதான். அவ்வளோதான். அப்புறம் இங்கே கோலம் போடலாம். அதுக்குள்ளேயும் பால் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் வாங்க. இங்கே வந்து பால் காய்ச்சியாச்சு, ஆஃப் பண்ணிடலாம் நெய்வேத்தியத்துக்கு. எங்கள் அம்மா சுண்டல் வேக வச்சுட்டேன். சுண்டல் வேக வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். மூடி வச்சுட்டு போய் கோலம் போட்டுட்டு தீபம் போடுறப்ப வந்து எடுத்துக்கலாம். மணி 4 மணி ஆக போகுது. 10 நிமிஷம் இருக்குது 4 மணி ஆக. ஏரியா எப்படி அமைதியாக இருக்குவாரு. இன்னும் விநாயகர் கோயிலே திறக்கலை. இப்போ நம்ம கோலம் போடக்குள்ள அதுவும் பாட்டு படிச்சிடும் தான் இந்நேரம் எந்திரிச்சது காரணமே. பாட்டு படிச்சிடும், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியறதில்ல, வாய்ஸ் தான் கொடுக்கணும். அதுக்காக விநாயகர் கோயில் இன்னும் ஓப்பன் பண்ணலை, யாருமே எந்திரிக்கலை. சரி, நான் கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டு தண்ணி ஊற்ற போயிடலாம் விநாயகர் கோயிலுக்கு. ஓகே வாத்தங்க? ஏன் சாமி இன்னும் குளிக்க போலையா? தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்தியா? சாமி குளிச்சுட்டு வந்தது. அம்மா டக்குன்னு தான் கோலம் போட்டேன் பாருங்க. அவ்வளோதான். நான் தீபம் வச்சுட்டு அப்படியே தண்ணி ஊற்ற போயிட்டு வந்துடலாம். அப்புறம் வந்து கூட படிக்கணும். ஓடுங்க. இந்த ஒரு வாரத்துக்கிட்ட அப்புறமேல மெதுவாக இருந்தீங்க. ஓகேவா? போங்க. அம்மா வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. எல்லாமே கோலம்லாம் போட்டேன் பாருங்கள். இப்போ வெளியில் வா. கோலம் போட்டு இப்போ வந்து சூரிய பகவானுக்கு வந்து நம்ம தீப தூபாரனை காட்டுறோம். ஓம் நம சிவாயாண்டு. ஓம் சூரிய பகவானை போற்றி, ஓம் ஆதித்ய பகவானை போற்றி, ஓம் சூரிய நாராயணரை போற்றி, ஓம் சூரிய பகவானை போற்றி, ஓம் ஆதித்ய பகவானை போற்றி, ஓம் நம சிவாயா போற்றி, ஓம் நாராயணரை போற்றி, ஓம் பிரம்மதேவரை போற்றி, அம்மா தாயே, ஓம் சக்தி ஆதிபரா சக்தி, லக்ஷ்மி தாயே, சரஸ்வதி தாயே, பெரும் தேவிகளை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இப்போ நம்ம தீபத்தை ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? வாசலில் வச்சிடலாம். ஒரு தீபம், அப்புறம் துளசி தூக்கிட்டு வச்சிடலாம். இங்கே 2 தீபம் வச்சிடலாம். அதே மாதிரி இங்கே 2 தீபம் வச்சிடலாம். மணி 4 மணி 4:45 எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வா. இன்னும் விநாயகர் கோயில் திறக்கல வரும். இன்னும் கோயில் திறக்கல ஃப்ரெண்ட்ஸ். திறந்ததுக்கப்புறம் தான் போய் தண்ணி ஊற்ற முடியும். வெளியில் இருக்கும் விநாயகர், ஆனால் லைட்டு போடலை இன்னும். அவங்க இன்னும் லைட்டு போட்ட அப்புறம் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம சூப்பராக வந்து தீபம்லாம் வச்சாச்சு. இன்னும் போய் நம்ம பூஜை பண்ணிடலாம். வாங்க பூஜை ரூமுக்குள்ளே போயிடலாம். கோலம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இதே வேலை தான் யோக பிரியாவும் கரெக்டாக எந்திரிச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பா என்ன பாப்பா இங்கே கொடுங்க, உங்களையும் காட்டுறேன். தங்கா ஏன் சாமி இங்கிட்டு வா தங்கா. இந்த பக்கம் அந்த குளத்துக்கிட்ட வாங்க. ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். நேற்று சாயந்தரமே வந்து தலையலசி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் தலையலசினா பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் நேற்று சாயங்காலமே வந்து தலையலசி விட்டேன். என்ன சாமி இன்னும் விநாயகர்கள் திறக்கலை. இப்போ நம்ம தீபம்லாம் அழகாக வச்சாச்சு. ஆமாம் வாங்க. சூப்பராக இருக்குதா? சரி, இப்போ போய் பூஜை பண்ணிடலாம். ஆண்டாளுடைய பாட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டு விட்ருங்க. ஆனால் வீடியோக்காக ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சாமி கும்பிட்டு பாட்டு போட்டு விட்டுறலாம்.
அப்புறம் நேற்று நிறைய பேர் என்னக்கா டல்லாக இருக்கேன்டீங்க. காலையில் எந்திரிச்சு நம்ம இப்படி வேலை பார்க்குறது கொஞ்சம் டல்லாகத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் குளிச்சுட்டு சாமி கும்பிட்றப்பெல்லாம் பார்த்தோன்னா புத்துணர்ச்சி ஆயிடலாம். வாங்க, இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக சுண்டல் வச்சுருக்கிறேன். தண்ணியெல்லாம் மாற்றியாச்சு, பூவெல்லாம் எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு வந்து நாங்கள் மாலை போட போகிறேன் நான். அதனால் இங்கே வந்து பால் வச்சுருக்கிறேன். பால் இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால இன்றைக்கி வந்து சுண்டல் வச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட்டுலாமா தங்க? சாமி கும்பிடுங்க. மார்கழி மாத பூஜை. விநாயகருக்கு நம்ம தண்ணி ஊற்றுறது எடுத்து வச்சுருக்கோங்க. விநாயகருக்குங்க தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இது பாப்பாவுக்கு, இது எனக்கு தண்ணி எடுத்து வச்சாச்சு. இது பெரிய குழம்பு எங்கள் அம்மா. ஆமாம், பாட்டை ஆஃப் பண்ணிட்டேன் அம்மா. ஆமாம், சரி பூஜை பண்ணிடலாமா? அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை, குபேரரே சரணம், குபேரரே துணை, அப்பனை பிரம்மதேவரே, மகாதேவரே, விஷ்ணு பகவானே, ஆதித்ய பகவானே, சூரிய பகவானே, சந்திர பகவானே, நவக்கிரகங்கள் நாயர்களே, ஓம் சக்தி ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி ஆதிபரா சக்தி. துளசி வாசம் செய் மகாலட்சுமியை போற்றி, துளசி வாசம் செய் மகாலட்சுமியை போற்றி, சர்வ விநாயகரை போற்றி, சக்தி விநாயகரை போற்றி, சுத்தி விநாயகரை போற்றி, 5 வளர்த்தனை ஆணை முகத்தனை கொண்டு இந்த விநாயகர் பெருமாளை நமோ நமக. ஓம் லட்சுமி குபேரா நமோ நமக. இன்னைக்கு வந்து பால், இங்கே வந்து சுண்டல், விநாயகர் கோயிலுக்கு சுண்டல் கொண்டு போகணும். அவ்வளோதான். இப்போ விநாயகருக்கு தண்ணி ஊற்ற போகலாம். நம்ம காலையில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ போய் நம்ம விநாயகர் கோயிலுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துடும். விநாயகர் கோயில் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் தண்ணி ஊற்ற போகிறோம் பாருங்கள். இப்போ இங்கே வந்து பாருங்கள், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றிட்டு வந்து சமையல் வேலையை பார்க்கலாம். அப்புறம் வந்து பிரசாதம் வேறு கொண்டுட்டு போகணும். என்ன தங்க, போயிட்டு வந்துடலாமா? சரி. அம்மா அம்மா என்னம்மா? விடியவே இல்லை இன்னும். தூக்கம் வந்துக்கிட்டே இன்னும் விடியவே இல்லை. சரி, அதுங்களே நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து காளான் குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காளான் குழம்புக்கு இங்கே வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பொரியல் வந்து இன்றைக்கி வந்து வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ நைட்டே சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இங்கே வந்து பாவக்காய், நம்ம வெளியில் ஒரு பாவக்காய் இருந்துச்சு, அந்த பாவக்காயும் புரியிட்டு, ஏன்னா இந்த மாலை போட்டால் நம்ம பாவக்காய் செய்ய முடியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் சந்தையிலேருந்து 2-3 காய் வாங்கிட்டு வந்தார். ஒட்டுக்காய் போட்டு இப்போ இது வந்து இந்த வாழைப்பூ பாவக்காய் எங்கள் அம்மா செய்ய மாட்டாங்களாம். அப்படிதானே? எதுக்கு? நாடு போட்டோம். வாழைப்பூ செய்யலாம். வாழைப்பூ இன்னொன்று இருக்குது, அமாவாசை கூட செய்யலாம். டீ போட்டாச்சு. எங்கள் அப்பாவுக்கு பால், அவங்க வந்து இப்போ கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு குடிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பால் எடுத்து வச்சுட்டு போட்டு தந்துடு. எங்கள் 3 பேத்துக்கு டீ போட்டாச்சு. டீ போட்டு குடி. ஹரிஷ் எங்க என்ன பண்ணுறான்? படிச்சுட்டு இருக்கிறான். பார்த்துட்டு வந்து இல்லை, படிச்சுட்டு இருக்கிறான். படிச்சுட்டு இருக்கானா? அவனுக்கு செமஸ்டர் வருதுல, அதனால் படிச்சுட்டு இருக்கான். ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க பாப்பாவில் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா பரீட்சை நடக்கிறதுனால நம்ம இப்போ இருந்தே கொஞ்சம் படிக்க வச்சுட்டே இருந்தோம்னா அதே ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஏன்னா தூங்குறதெல்லாம் எப்பயுமே 9 மணி 9:30க்கெலாம் நான் தூங்க வச்சுருவேன். அதுக்கு 10 மணிக்குள்ளே எப்படி மேக்ஸிமம் தூங்கிடுவாங்க. காலையில் சீக்கிரம் எந்திக்கணும், அதுதான் நமக்கு. என்ன பாப்பா? சரி, இப்போ காளான் எல்லாமே நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பாவக்காயை வந்து இந்த எண்ணெய் வந்து அப்பளம் பொரிச்ச எண்ணெய் இருக்குது, அதிலே பாவக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்படியே வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ டீ ஆஃப் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு வந்துடலாமா? வெளியில் போய் தீபம்லாம் மலையை ஏற்றி விட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். டீயை குடிச்சிட்டு. ஓகே, செம்மையாக இருக்குது சுண்டல். சுண்டல் சுண்டல் டீ ஊற்றி வச்சாச்சா? எண்ணெய் காஞ்சிச்சு, பாவக்காயை போட்டலாம். பாவக்காயை வணக்கிட்டு பாவக்காய் வெங்காயம் தக்காளி 3 பேத்துக்கா? ஆமாம், இது அண்ணனுக்கு, இது உனக்கு, இது உனக்கு, இது அண்ணனுக்கு, இது எனக்கு. இங்கே வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து என்ன போட்டுடலாம் தெரியுமா? முதல் வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே போட்டு காளான் குழம்புக்கு வதக்கிடலாம். வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் ஒரு தக்காளி மட்டும் போட்டு வதக்கிட்டு ஆட்டும் போது பார்க்கலாம். இப்போ டீ குடிச்சிட்டு வந்துடலாம். சாப்பாடு ரோஸ் கலரில் இருக்கு. ரோஸ் கலர் மேக்ஸ் போட்டியா? என்னென்ன மேக்ஸ் எல்லாம் நல்லா போட்டியா? காலையிலேருந்து பாப்பா எப்படி போட்டு தெரியுங்களா? அம்மா டீ மட்டும் போட்டு தரீங்களா? இந்தா. சரி, காளானை சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சிடலாம். காளான் குழம்புக்கு வெங்காயம் பூண்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கும் போது போடுவேன். அப்படியே பார்க்கலாம், எல்லாமே ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். எனக்கு ரோஸ் கலரில் இருக்குட. ஆமாம், ரோஸ் 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 ரோசா பூவே 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 ரோசா பூவே ரோஜா ரோஜா ரோஜா. நாளைக்கு அந்த மாதிரி பாட்டு பாட முடியாதா? நாளைக்கு சிகப்பு கலரு ஓம் சக்தி அம்மா அம்மா ஓம் சக்தி பாட்டு படிக்கிறேன். குடிப்பல. சரி, என்ன தங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
ஐயோ பாவக்காய் அந்த கரண்டியில் வச்சா கிண்டுவாங்க. கையே பார்த்து. சரி விட்டு நான் பண்ணிக்கிறேன். வா டீ குடி. செப்பு மாதிரி படபடன்னு சரியே. ம் 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 இங்கே வந்து ஹரீஷ் ஹாய் சொல்லு சாமி. ஹரீஷ் காலையில் இப்போ எழுந்திரிச்சு படிச்சுட்டு இருந்தான். சரி வந்து இப்போ டீ குடிச்சிட்ருக்குறான். சரி பாப்பா, சரி அம்மா வேலையை பார்க்குறேன், இங்கிட்டு வாங்க. ம் போதும் உங்களுடைய ஃபார்முலாட்டி தான் போதும். ஹெல்ப் பண்ணுவான். என்ன நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க போல. பிஸ்கட் 2 பசிக்குது. விரவு இருக்குன்னு பேரில் விரதம் இன்னைக்கெல்லாம் இருக்க மாட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே வதக்கியாச்சு பாவக்காய்க்கு. இன்னும் அப்படியே கருவேப்பிலை போட்டு உப்பு சேர்த்தாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கடுகு, தக்காளி. இப்போ வச்சா பாவக்காயை வதக்கி வச்சுருக்கேன். அப்படி பாவக்காயை போட்டு நல்லா சுருள வதக்கி கொஞ்சம் தேங்காய் துருவு போட்டு இறக்கிட்டா பாவக்காய் பொரியல் ரெடி. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அன்றைக்கி பாவக்காய் பொரியல் காட்டிட்டோம்ல, அதனால தான் எனக்கு காட்டலை. இங்கே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். காளாங்குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். டக்குன்னு வேலை. இப்போ பாவக்காயை சேர்த்துடலாமா? அண்ணன் காலேஜ் டக்குன்னு வேலை. ஆமாம், இன்னைக்கு காலேஜ் இருக்குது. ஹரி டைம் எத்தனை இருக்குன்னு நினைக்கிறேன். மணி இப்போ தான் விழுந்துருச்சு. பார்க்கலாம் வெளியில் போய். இப்போ நல்லா வேகட்டும். குளிச்சுட்டு கிளம்பி வாசாமி. ஆமாம் படிச்சாச்சா? படிச்சாச்சு. சரி வா, எந்திரிச்சு வா. அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டு பாரு. இங்கே வந்து வாழைப்பூ கட் பண்ணியாச்சு. வாழைப்பூ ஹரீஸ் கட் பண்ணா. சூப்பராக இருக்கா? நான் கட் பண்ணால் பெருசாக வேகமாக கட் பண்ணுவேன். இங்கே பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தூக்கி இந்த பக்கம் வச்சிடலாம். இந்த பக்கம் காளான் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பக்கம் காளான் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே வந்து வாழைப்பூ பொரியலுக்கு, இது வந்து காளான் குழம்புக்கு. இப்போ வாழைப்பூ பொரியலுக்கு வந்து வந்து கடுகு சேர்த்துக்கலாம். அதேமாதிரி காளான் குழம்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம். காளான் குழம்புக்கு கொஞ்சமாக சோம்பு, நல்ல மணமாக இருக்கும் சோம்பு சேர்த்துட்டு, இப்போ வந்து வாழைப்பூ பொரியலுக்கு கடலப்பருப்பு நல்லா நிறையாவே கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ பொரியலுக்கு நல்லா பொரியட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா அடி பிடிக்காது சீக்கிரம், அதனால் காளானுக்கு. இந்த பக்கம் வந்து கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்டு வருங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் 2 வரமிளகா, கொஞ்சமாக பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு விட்டுலாம். இது வந்து காளான் குழம்புக்கு இந்த வெங்காயம் போட்டாச்சா? இப்போ நல்லா கிளறி விட்டுலாம். இதையும் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சமையல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆர்வம். இங்கேயும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அம்மாவுக்கு முடியாதப்ப செஞ்சு கொடு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவேன்ல லீவில், அப்போ பூரா உன்னுடைய சமையலாத்தையும் வீடியோவில் இருக்கணும். ஓகேவா? நல்லா வதக்கிடலாம். அதேமாதிரி இந்த பக்கம் வந்து இப்போ தக்காளி சேர்த்து விட்டுறலாம். நல்லா வெங்காயம், அந்த பூண்டு பச்சை ஸ்மெல் போயிடணும் காளான் குழம்புக்கு வந்து. அப்போதான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வீடியோ பார்த்து அம்மா வீடியோ பார்த்து நீ சமைச்சு கொடுக்கணும், சாப்பிடணும் அவங்க. ஓகேவா? தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் அரைக்கணும். இன்னைக்கு காய வச்சுருவோம். மிளகாயை காய வச்சு ஒரு 2-3 கிலோவுக்கு அரைச்சிட்டோம்னா, பாக்கெட் போட மிளகாத்தூள் நிறையா கேட்குறாங்க, மல்லித்தூள் கேட்குறாங்க. அதனால் தனித்தனியாக வேறு அரைக்கணும், காய வைக்கணும். இன்றைக்கி வெயில் அடிக்கும். நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ வாழைப்பூவை அலசி போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி வாழைப்பூவை கட் பண்ணிடணும். குடல் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு எப்படி இருக்கும்? குடல் மாதிரி இருக்கும். வாழைப்பூ போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து விட்டுறலாம். அதாவது வாழைப்பூ வந்து விசில் விட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டுன்னு சேர்ப்பாங்க. அந்த வடிச்சிட்டோம்னா அதனுடைய சத்தே போயிடும். கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாழைப்பூ வந்து அதனுடைய
சத்துவை நம்ம எடுத்துக்கிற முடியும். அதுதான் ரொம்ப பெனிஃபிட். இது காலையிலே எங்கள் வீட்டுக்காரருக்குலாம் நான் வெறும் விதத்தில் பல்லு விளக்கிட்டு வந்ததுமே இதை அப்படியே கொடுத்துருவேன் சாப்பிட்றதுக்கு. வாழைப்பூ எப்பயுமே நான் அப்படி தான் கொடுப்பேன் அவங்களுக்கு, சாப்பாட்டோட கொடுக்க மாட்டேன். காலையில் பல்லு விளக்கிட்டு வந்து சோப்புமே கொடுத்துடலாம். உப்பு சேர்க்கணும். இப்போ வந்து இங்கே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காளான் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளான் போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. சுபத்தலட்சுமி சுபிக்ஷலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, அன்னலட்சுமி, லட்சுமியிலே நிறைய வகைகள் இருக்குறாங்க. தனலட்சுமி, தானியலட்சுமி, அன்னலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, அப்புறம் குபேரலட்சுமி, அப்புறம் துரியலட்சுமி, துர்காலட்சுமி, வீரலட்சுமி, யோகப்பிரியாலட்சுமி, சக்கமாலட்சுமி. சரி வதங்கட்டா. வாழைப்பூக்கு கொஞ்சமாக தண்ணி, லைட்டாக தண்ணி. வாழைப்பூ வேகட்டும். அந்த வேகிறப்போ அந்த தண்ணியை கூட இருத்து நம்ம குடிக்கலாம். இந்த வாழைப்பூ தண்ணியை தேங்காய் துருவல் போட்டோம்னா அமேசிங்காக இருக்கும். இந்த பக்கம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. காளான் வந்து ரொம்ப வதக்கக்கூடாது, அப்படியே குழஞ்சிரும். இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போ நம்ம யோகா சிக்கன் மசாலா போட்டு காளான் குழம்பு, முட்டை குழம்பு, முட்டை தொக்கு, காளான் தொக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் கரெக்டாக போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம யோகாஸ் குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன். அப்போ தான் காளான் குழம்பு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ கிளறிடலாம். மனம் எப்படி பாப்பா இருக்குது? நல்ல மனம் இருக்குது. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு மனம் மணக்கும். இந்த காளான் குழம்பு வந்து அப்படியே வணக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம மசாலா இங்கே அரைச்சிட்டு வந்துருக்கோம் பாரு அம்மா, இதை அப்படியே கலக்கி தண்ணி ஊற்றி கலக்கி அப்படியே சேர்த்துடலாம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், அவ்வளோதான் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். சோம்பெல்லாம் சேர்க்கலை, நம்ம தாளிக்கு சோம்பு சேர்த்துட்டு. ஓகே. என்னது? துப்பலட்சுமி. எப்படி நீ சொல்லு? துப்பலட்சுமி. சொல்ல தெரியாது. இப்போ பாரு காளான் வரும், நல்லா வதங்கிடுச்சு. வரு தண்ணி சேர்த்துக்கோ கொஞ்சமாக, ஏன்னா அங்கே பிஞ்சிடும். அப்படி வேக இப்போ ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எந்தக்கா அந்த ஒரு நீ பேசினேல்ல அவங்க ஃபேமிலியெலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்கல்ல, உங்கள் மாமா நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த அக்கா. சரி சரி. ஆமாம், எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் கார்த்தி அப்பா நல்லா இருக்கான்னு கேட்டீங்க. அவர் நல்லா இருக்கார். இப்போ ரெஸ்ட்டில் இருக்கார். வீட்டில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து மறுபடியும் கட்டு இன்னும் பிரிக்கலை. வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கிறார் கார்த்தியா. எங்கள் மாமா வருவாங்க, இங்கே வரேன்ருக்காங்க. இப்போ காமிக்கிறேன் நான். தைப்பொங்கலுக்கு வருவாங்க. இப்போ காளான் குழம்பு பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி போதும். நல்லா கொதிக்கட்டு. கொதிச்சது மல்லித்தலை சேர்த்து வாசமாக இருக்கு. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும். அருமை அருமை சகோதரி. சரி கொதிக்கட்டும். ஓகே வாங்க, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, காளான் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. மேட்டாப்பில் காளான் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நானுமே நல்லெண்ணெய் ஊற்றுவேன் எப்பயுமே. எந்த குழம்பு வச்சாலுமே கொஞ்சம் அந்த காரக்குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா, காரக்குழம்பு இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு, காளான் குழம்பு, சிக்கன் குழம்புக்கெல்லாம் மேட்டாப்பில் நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்படியே மனமாக இருக்கும் அது சாப்பிட்றப்ப. மேட்டாமே அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த பக்கம் வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ பொரியல் இந்த மாதிரி ட்ரையாக வறுத்துடணும். தண்ணியை ஒன்றுமே இல்லை வரும். இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் நிறைய சேர்த்துக்கேன். அரை முடி தேங்காய் துருவல்னா அரை முடியில் வந்து கொஞ்சமாக குழம்புக்கு போட்டு மிச்சம் எல்லாமே இருக்கும். கொஞ்சமாக சீரகம் போடணும் லைட்டாக. அப்படி மேட்டாப்பில் சீரகம் இவ்வளோதான். அப்படியே கசக்கி விட்டு சீரகம் போட்டோம்னா சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி. ரொம்ப டயர்டாக இருக்கு. மணியை வந்து 6:30 மணி 6:15 6:30 மணி தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வேலை முடிச்சாச்சு.
இப்போ பாப்பாவுக்கு தலை சீவணும், கொஞ்சம் நேரம் பாப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன சாமி? இப்போ வந்து முடி வச்சிடலாமா? இங்கே வந்து வாழைப்பூ பொரியல், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே சுட சுட சோறு, இங்கே வந்து காளான் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து பாவக்காய் பொரியல், காளான் குழம்பு, சுட சுட காளான். இப்போ வெளியே போயிடலாமா? இப்போ விழுந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெளிச்சம் ஆயிடுச்சு. பனி இன்னைக்கு செம்ம பனி. பாத்திரமும் விளக்கிட்டோம்மா. இந்த டோர் ஓப்பன் த டோர். வெயில் அடிக்குது, சூப்பராக இருக்குது. அப்பா வரமாட்டேங்குது. கதவும் இந்த நிலவாசப்படி ரெண்டும் ஈக்குவலாக போய் ஒட்டிக்கிறது, வரமாட்டேங்குது. பனிக்கு அதுவோ கூட பிரிய மாட்டேங்குதுங்க. சூரிய பகவானே, ஆதித்ய பகவானே, சூரியனை இப்போதே சூரியனவே பார்க்குறோம். அப்புறம் இந்த கோயிலில் பாட்டே போடலை போல. இன்னைக்கு என்னன்னு தெரியல, கோயிலில் பாட்டு போடலை. இப்போதாம்மா பூஜை பண்ண போகிறாங்க. அது நம்மளுக்காக நாங்களே போய் பிரசாதம் வச்சுட்டு, நாங்களே இலையெல்லாம் பிடுங்கி சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நாங்களே வந்துட்டோம். நானும் யோகா போய் மணி 4:45 முடிச்சுட்டு வந்துட்டோம். அவர் எந்நேரம் எந்திக்க அப்படின்ட்டு வந்துட்டோம். கோலம்பரு பனி நாளும் கொட்டுன்னு கொட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், பூ ஒன்றுது தங்க இருக்குது. துளசி பாருங்க வரைக்கும் நல்லா வளர்ந்துருச்சு. துளசி இது வந்து சிவன் கருந்துளசி, இது வந்து பச்சை துளசி. ரெண்டு துளசி வச்சுருக்கேன். இங்கே வா. பாவக்காய் பிடிங்க. இன்னைக்கு அம்மா புளிய பண்ணிட்டேன். பத்திர பாவக்காய். இந்த கோலம் நீ போட்டதுண்டு? ஈஸியாக போட்டேன். இது ஈஸியாக நீ போட்டேன். ஈஸியாக போட்டேன். நான் இந்த தாமரை பூவெல்லாம் எங்கள் அம்மா தான் போட்டாங்க. இந்த தாமரை பூ மட்டும் வள்ளி விடு. இங்கே வர மொச்சையா அவரையான்னு தெரிய மாட்டேங்குது. மொச்சக்காய்தான் சொல்கிறேன். என் பையன் அவரை காண்றான். யார் சொல்கிறது கரெக்டுன்னு பார்க்கலாம். நீ கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்கு. பூவு அதிகமாக பூக்க மாட்டேங்குது. இப்போதான் மொட்டா இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி நம்ம ரொட்டீன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதுதான் எங்களுடைய வேலை. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். என்ன சாமி சொல்லிடு? பாப்பா நல்லா பேசுதுன்ட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய வர்றீங்க. மசாலா ஆர்டர் பண்ணுங்கள். வெயில் அடிக்குது, இந்த மசாலா போய் காய வைக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம், மிளகாய் மல்லியெல்லாம் காய வைக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.